வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மார்ட் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிற அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே தமிழில் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ உண்மையிலுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தவறாக வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பண்ணி கிளிக் பண்ணிங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 3.1 GB இருக்கும். அதை நான் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வாங்க சொல்லியிருந்தேன் அதோட லிங்க். ஓகேங்களா? ஸோ லிங்க் வாங்கிட்டு போன எல்லா நண்பரும் ஃபைல் சைஸ் வந்து அதிகமாக இருக்குது, 3.1 GB வந்து எனக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுங்க, ஃபோட்டோஷாப் எப்படி கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்தீங்களோ அது போல எனக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் செட்டப் ஒரு இன்ஸ்டாலேஷன் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் அதை கம்ப்ரஸ் பண்ணாமல் இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே கைஸ், நீங்கள் எப்படி அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் நீங்கள் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஒரு MB சைஸ் கூட கிடையாது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும். அது எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மெத்தட் நம்ம ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸ்டென்ஷன் சொன்னோடனே போயிடாதீங்க, நிறைய ப்ராசஸ் இருக்குது அதில். ஓகேங்களா? இந்த வீடியோ அப்டேட் இருக்கும் பாருங்கள். நான் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் இந்த வீடியோ அப்டேட் இருக்கும் பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? சரி ஓகே, நான் ரொம்பலாம் வீடியோ லென்த்தாக எடுக்கல. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வரும்ன்றது தெரியல. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நேரம் இல்லாலும் ஒரு நாள் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே கைஸ், நீங்கள் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது நம்ம ஆன்லைனில் பண்ண போகிறோம். ஆன்லைனில் லேப்டாப்பில் என்னோட இன்டர்நெட் நான் கனெக்ட் பண்ணால் இன்டர்நெட் அதிகமாக கன்சியூம் பண்ணுது அப்படின்ற நண்பர்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இன்னும் பார்க்காதுங்க, அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அது நீங்கள் அந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இன்டர்நெட் அதிகமாக எடுக்காது. ஓகேங்களா? சரி ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. இதே போல் டெடிகேட் வீடியோ உங்களுக்கும் வரும். ஓகேங்களா? சரி ஓகே, நீங்கள் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நம்ம ஆஃபீஸை யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு அவுட்லுக் ஈஸியாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஓகே கைஸ், நீங்கள் நம்ம எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறது பார்க்கலாம். லெட்ஸ் கெட் வீடியோ. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட இருக்க கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் சர்ச் பாரில் ஆஃபீஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள் ஆஃபீஸ் ஆன்லைன். அது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஓகேவா? ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஆஃபீஸ் ஆன்லைன் கொடுத்தாலும் ஓகே, இல்லை எக்ஸ்டென்ஷன் ஓகே. ஃபஸ்ட்டே உங்களுக்கு அஃபிஷியல் பேஜ் கிடைக்கும். ஆஃபீஸ் அப்படின்னு போட்டு அஃபிஷியல் பேஜ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரோமுடைய வெப் ஸ்டோர் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டு க்ரோம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிங்க. ஓகேவா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு செட்டப் டவுன்லோட் ஆகும். ஸோ அதுவான் ஸ்டார்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ அதான் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாத நண்பர்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, குயிக் ஆக்சஸ் அது ஆஃபீஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் செலெக்ஷனாக வந்திருக்கும். சரி ஓகே, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் இன்னொரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு ரைட் சைட் கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனுடைய ஐக்கான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. இதில் என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கோ அது இருக்கும். நீங்கள் அதில் ஆஃபீஸ் கிளிக் பண்ணிங்க. ஓகேவா? இந்த இடத்துல நம்ம மைக்ரோசாஃப்ட்டுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ணோம். ஓகேங்களா? ஃப்ரீ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்னும் பார்க்காதவங்க மேலே ஐக்கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அந்த அக்கௌண்ட் எங்கே லாகின் பண்ணிங்க. ஓகேவா? சைன்இன் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் லாகின் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வரேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த இது உங்களுடைய அது பேசிக்ஸ் தான். ஓகேவா? சரி ஓகே, இப்போ நான் லாகின் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்த லேட்ஸ் ஆக்சஸ் கேட்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எஸ் கொடுத்துருங்க. ஓகே, நமக்கு இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்து நம்மளுடைய சைன்இன் பண்ணிவிட்டோம். ஓகேவா? மேலே அதே போல் ஆஃபீஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அவுட்லுக்கு, வேர்டு, ஒன்ட்ரைவு, எக்ஸெல்லு, பவர் பாயிண்ட்டு எல்லாமே நமக்கு அங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது இன்டர்நெட் ஆக்சஸ் எனக்கு ஸ்லோவாக இருக்குது, அதனால அங்கே லோட் ஆகுது. அதுவும் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இப்படி இருக்குது. ஓகேவா? நீங்கள் இனிஷியல் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் இது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்னு கேட்கும். ஸோ நான் இப்போ இந்த இடத்த எஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துங்க. ஏன்னா ஒரு டைம் அப்படி கேட்கும். ஓகேவா? சரி ஓகே, ஏன்னா ஒரு சிஸ்டம் வந்துட்டு நம்ம கேட்டிருந்தால் போதும் நம்ம இதை பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வேர்ட் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு நியூ பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அங்கே நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவை கிடையாது, நான் ஜஸ்ட் ஒரு டெமோ மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான நான் டபுள் டேப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வேர்ட் ஜஸ்ட் லோட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படி இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்டு ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் டைப் பண்ணி எடுக்கிற டாக்குமெண்ட்டை நீங்கள் எந்த வேர்டில் வேணாலும் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஒரு பிடிஎஃபாவோ இல்லை டாக்குமெண்ட்டாவோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லா விஷயமும் இதை நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஆன்லைன் ஒர்க்கு தான். இதுக்கு அதிகமான எம்பிஸ்லாம் எடுக்கவே எடுக்காது. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில், இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் யாரும் நெட்வொர்க் யூஸ் பண்ணாமல் இல்லை. ஓகேங்களா? ஸோ மினிமமாவது 1 GB நெட்டாவது போட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் சின்னதாக ஒரு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம சேனல் அது ஸ்மார்ட் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ண மோர் வீடியோஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் இதில்
ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகேங்களா. டைம்ஸ் நியூ ரோமன் அந்த ஃபார்மெட் நான் ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஸோ டைம்ஸ் நியூ ரோமன் நான் சூஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் கசரை கிளிக் பண்ணிட்டேன். ஓகே இப்போ மாறிடுச்சு ஓகேவா. ஃபாண்ட் சைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் தெரியறதுக்காக ஓகேவா. ஸோ சின்னதாக டெமோ காட்டுறேன் ஓகேங்களா. எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக நான் சின்னதாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கலர் சேஞ்சஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை என்னென்ன பண்ண முடியும் நீ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும் ஓகேவா. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம நார்மலாக என்னென்ன வேர்டில் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஜஸ்ட் இது ஆன்லைனில் நடக்கும் ஓகேவா. அவ்வளோதானே தவிர மற்ற வேறு எந்த விஷயமும் கிடையாது ஓகேங்களா. இதே போல் இது வந்து வேர்டுக்கு மட்டும் கிடையாது. ஸோ எக்ஸல் பவர் பாயிண்ட் மற்ற எல்லாத்துக்குமே இதே காமன் ப்ரொசீஜர் தான் ஓகேவா. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக உங்களுக்கு நான் இப்போ டைப் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகேவா. இதில் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும் ஓகே. அது சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான் ஓகேவா. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம் ஓகேவா. சேவ் பண்ணுறேன். ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ் நீங்கள் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ சேவ் ஆஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் ஆன்லைனில் சேவ் பண்ணுறதுனால பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் இப்போ நான் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஆஃப்லைன் வேர்டில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோடைய காப்பி எனக்கு வந்து டாக்குமெண்ட்டாக நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஜஸ்ட் நான் இப்போ டவுன்லோடைய காப்பி கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ நமக்கு டவுன்லோடைய காப்பி வந்துடுச்சு ஓகேவா. இப்போ நான் கண்ட்ரோல் ஜே கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இப்போ நான் ஷோ ஃபோல்டர் கொடுத்துட்டு இதை நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் சிஸ்டத்தில் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் ஆஃபீஸ் ஓகேங்களா. அந்த வேர்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். 2019 ஓப்பன் ஆகுது இப்போ ஓகேங்களா. இது நம்ம டெடிகேட் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோ இருக்குது ஓகேங்களா. 3.1 GB வரும் ஃபுல் ஆஃபீஸுடைய செட்டப் ஓகேவா. சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள். இப்போது ஜஸ்ட் நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வேர்டு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸல் சாரி வெயிட் பண்ணுங்கள். அதே போல் சூஸ் பண்ணிங்க போய்ட்டு எக்ஸல் ஓகேவா. சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸல் ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேவா. யா எக்ஸல் அதே போல் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து நாங்கள் நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு அது தேவையில்லை. நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளைன் டாக்குமெண்ட் மட்டும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன் ஓகேவா. ஸோ இதே இங்கே நீங்கள் பண்ணுற டாக்குமெண்ட்டை நீங்கள் எங்கே வேணால் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த இது வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஜஸ்ட் இது வந்து ஒரு ஆன்லைன் பர்பஸ் ஓகேவா. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸல் சீட் ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா. நம்ம நார்மலாக எக்ஸல் என்னென்ன பண்ணுவோமோ எல்லாத்தையுமே இங்கே பண்ணிக்க முடியும். ஸோ சின்னதாக உங்களுக்கு ஒரு டெமோ போட்டு காட்டுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு டேபிளேஷன் போட்டு அதில் சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டைம் டேபிள் போட்டு காமிக்கணும் கூட வச்சிங்களேன். எல்லாத்தையுமே நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி காட்டுறேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்க வீடியோ எல்லாமே ஓகேவா. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் சின்னதாக ஒரு ஷெடியூல் போட்டுக்கிறேன் ஓகேவா. பீரியட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேஸை போட்டுக்கலாம். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ அதை நம்ம அப்படியே ஒன்று என்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகே. சின்னதாக ஒரு டெமோக்காக இதெல்லாமே இங்கே பண்ண முடியுது. எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கே பண்ணலாம் அப்படின்றது காமிக்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஸோ எல்லா விஷயத்தையும் இதில் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளால் எல்லாத்தையும் பண்ண முடியும் ஓகேவா. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக டேபிளேஷன் தான் ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. வெயிட் பண்ணுங்கள். ஓரளவு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஓகேவா. ஸோ வெறும் சிஸ்டம் மட்டும் என்கிட்ட இருக்குது. வேறு எதுவும் நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் என்னால் பதிக்க முடியாது. நான் அது போல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணுன்ற பட்சத்தில் நம்மளால் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். ஸோ இப்போ உங்களுக்கு ஹெல்ப்பு பண்ணலனாலும் இது ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேவா. ஜஸ்ட் எல்லாம் செக் பண்ணி வச்சுக்கிங்க ஓகேவா. அந்த வீடியோ மேக் பண்ண ரீசனே அதுதான் ஓகேவா. ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ நான் டெமோக்காக உங்களுக்கு வேர்ட் எக்ஸல் நான் கொடுத்தேன். அது வந்து ரொம்ப பேசிக்கின்றதுனால அவங்க கொடுத்தேன். ஸோ அது போல் நீங்கள் மற்ற விஷயத்தையும் பவர் பாயிண்ட் நீங்கள் பண்ணுறவங்க பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அது போல் அவுட்லுக் பண்ணுறதுனால பண்ணிக்க முடியும். ஒன்றரை மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ஈஸியாக இல்லை இந்த எக்ஸ்டென்ஷனாக நம்மளால் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ ஓகேங்களா. சிம்பிளாக ஒரு சொல்லிட்டு போகலாம் தான் வந்திருந்தேன். ஸோ அதிகமாக போட்டு எதுவும் அளவுலாம் பண்ண வேணாம். இதே ரொம்ப அதிகமாக போயிடுச்சு ஓகேவா. ஓகே கைஸ் ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச அந்த லைக் கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுனா தாராளமாக ஷேர் பண்ணலாம். அது போக இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. இன்னும் ஒரு குட் குவாலிட்டியான கண்டென்ட் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல்.